எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இப்னு ஹிலால் உமையார் ரலியல்லாஹ் அவருடைய வரலாறை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவர் ரிவோர்ட்டட். அவர் பிறவியில முஸ்லீம் கிடையாது. அவர் முஸ்லீமாக மாறினவர். அவர் முஸ்லீமாக மாறுவதற்கு முன்னாடி அவர் அரபு கோத்திரத்தில தான் இருந்திருக்காரு. பயங்கரமான கோபக்காரரா இருந்திருக்காரு. ரொம்ப அரகன்ட்டான ஒரு பெர்சன். ஆனா இஸ்லாம் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஹிதாயத் குடுத்ததுக்கு பின்னாடி, முஸ்லீம் அப்படின்னு ஆனதுக்கு பின்னாடி, பெயரளவுல முஸ்லீம் அப்படின்னு இல்லாம, கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கிறார். ஒரு நாள் என்ன ஆகுது, அவருடைய வாழ்க்கையில வேறு யாருடைய வாழ்க்கையிலுமே வரக்கூடாத ஒரு ஒரு துயரமான ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில நடக்குது. வேறு யாருக்குமே அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஆனா அவருடைய வாழ்க்கையில நடக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய மனைவிய இன்னொரு ஒரு ஆணோட அவர் பார்த்துடுறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. முன்னாடி இருந்தார் இல்லையா, அரபு அந்த அரகன்ட்டான ஒரு பெர்சனா இருந்திருந்தா, பார்த்த இடத்திலேயே வெட்டி போட்டிருப்பார் 2 பேரையுமே. ஆனா, இப்போ அப்படி அவர்னால செய்ய முடியாது. அவர் ஒரு கொள்கைக்குள்ள வந்துட்டாரு. இஸ்லாம் அப்படின்னு வரும்போது, இது பொறுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். அவர்னால பொறுமையா இருக்க முடியல. ஆனாலும் ஓரளவு தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன செய்றது? யார்கிட்ட சொல்றது? இத எப்படி முடிக்கிறது? என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. ஒரு 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 கொஞ்ச நேரத்துல அவர் முடிவு பண்ணிடுறார். அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் முறையிடலாம். அவர்கிட்ட போய் நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்லுவதற்கு தயங்குறார். கூச்சமா இருக்கு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி சொல்றதுன்னே அவருக்கு தெரியல. ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நிக்கும்போது பெருமானார் கேட்கிறார், "என்ன ஆயிற்று? சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிடுறார், "யார சொல்லலாம். இப்படி ஒரு காட்சிய நான் பார்த்தேன். என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இதுக்கு ஒரு நீதி சொல்லுங்க." அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெரிய அதிர்ச்சி இவருக்கு வருது. இப்ப ஏற்கனவே ஒரு அதிர்ச்சிய பார்த்துட்டு வந்தார் இல்லையா? அதை விட பெரிய அதிர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு திருக்குரான் வசனத்த ஓதி காட்டுறாங்க. திருக்குரான்ல 24வது அத்தியாயம் 4வது வசனமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்கிறான், "எவர் ஒருவர் கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணின் மீது அவதூறு பரப்புகிறார்களோ, அதற்காக அவர்கள் 4 சாட்சியங்களை தராவிட்டால் 80 கசையடிகளை கொடுங்கள். பிறகு அவர்கள் எந்த சாட்சியத்தை கூறினாலும் அவர்களை நம்பாதீர்கள். அவர்கள் தீயவர்களே." அப்படிங்கிற திருக்குரான் வசனத்த ஓதி காட்டுறார். பயங்கரமான அதிர்ச்சி அவருக்கு. அவர் யோசிக்கிறார், சாட்சியம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய 2 கண்ணை தவிர வேறு எந்த சாட்சியும் அதற்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, "யா ரசூலல்லாஹ், என்ன தவிர வேறு எந்த சாட்சியமும் அதற்கு கிடையாது. 4 பேரை எப்படி நான் கூட்டிட்டு வர முடியும்?" மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே திருக்குரான் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. 80 கசையடி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகுது. "யா ரசூலல்லாஹ், நீங்க என்னுடைய நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் எப்படி 4 பேர எப்படி நான் கூட்டிட்டு வர முடியும்? அந்த செய்தி அந்த அத அந்த காட்சிய பார்த்தது நான் மட்டும் தான். அந்த நேரத்தில எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் உங்கள பார்க்கணும்னு ஓடி வந்துட்டேன். என்கிட்ட சாட்சியங்கள் இல்லை." அப்படின்னு சொல்லும்போது, மீண்டும் அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே திருக்குரான் வசனத்த ஓதி காட்டுறாங்க. 80 கசையடிகள் அப்படின்னு சொல்லி. இவர் தனக்கே அநீதி நடந்த மாதிரி நினைக்கிறார். ஏற்கனவே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அது அல்லாம எனக்கு இப்ப தண்டனை வேற கிடைக்க போகுதா? அப்படின்னு நினைச்சு பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகுறார். என்ன மார்க்கம் இது? என்ன இப்படி ஆயிடுச்சே? அப்படின்னு யோசிக்காம, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தோட மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார். "யா ரசூலல்லாஹ், நீங்களே சொல்லுங்களேன். இப்படி ஒரு காட்சிய பார்த்ததுக்கு பின்னாடி இன்னும் 4 பேர கூப்பிட்டு இத பாருங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா? காட்டக்கூடிய காட்சியா அது? யா ரசூலல்லாஹ், எனக்கு இதிலிருந்து வேற வழியே இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்னு அவருடைய தோள தொட்டு இப்படி சொல்றாங்க, "உண்மையிலுமே நீர் பார்த்த விஷயம் உண்மையானால், இறைவன் உமக்கு தண்டனை இல்லாமல் பார்த்துக்கொள்வான். அல்லாஹ் உனக்கு அருள் புரிவான்." அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆனா இவருக்கு பயமா இருக்கு. என்ன செய்யறது? ஒண்ணுமே புரியாம அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வஹியோட வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. இப்போ ஒரு திருக்குரான் வசனம் இறங்குது. 24வது அத்தியாயம் 6, 7 வசனங்கள்ல இந்த இந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம். "ஆனால் யார் ஒருவர் தன் மனைவியின் மீது அவதூறு சுமத்துகிறார்களோ, அவர்களைத் தவிர அதற்கு வேறு சாட்சியம் இல்லாத பட்சத்தில் அவர்கள் தன்னுடைய சாட்சியத்தை இப்படி நிரூபிக்க வேண்டும். இறைவனின் மீது, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மீது 4 முறை சத்தியம் செய்ய வேண்டும். 5வது முறை சத்தியம் செய்யும்போது ஒருவேளை தான் பொய்யனாக இருந்தால்
அல்லாஹுவினுடைய சாபம் தன் மீது உண்டாகட்டும் என்று அவர்கள் வாக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற திருக்குர்ஆன் வசனம். அதற்கு பின்னாடி அவரை அழைச்சிட்டு வந்து அந்த திருக்குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அவர் 4 முறை சத்தியம் செய்கிறார். 5வது முறை அப்படி ஒருவேளை பொய்யனாக இருந்தால் தன் மீது சாபம் உண்டாகட்டும்னு வாக்கு கொடுத்து அந்த தண்டனையிலிருந்து வெளியில வந்துடுறார். இது ஹிலால் ரலியல்லாஹு அவர்கள் வெளியில வந்துடுறாங்க. இது புகாரில இருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் அக்பர். இஸ்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது ஒரு கொள்கை. இந்த கொள்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னா அஃப்கோர்ஸ் வி ஷுட் ஃபாலோ. இது வந்து எவ்வளவு கடினமா இருந்தாலும் எந்த சூழல்லையா இருந்தாலும் அல்லாஹும் ரசூலும் நமக்கு காட்டி தந்த வழியில நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம உண்மையான முஸ்லீம். நம்ம கொள்கையில வந்து நம்ம உறுதியா இருக்கணும். இங்க நம்ம இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த நேரத்தில் அந்த சமூகத்திற்கான தண்டனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது உடனடியாக அன்றைக்கு தண்டனை கிடைச்சிருக்கு என்பது கசையடி. அதெல்லாம் உடனடியாக நிறைவேற்றியிருக்காங்க. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒரே ஆப்ஷன் அல்லாஹ் மட்டும்தான். மறுமை நாள் மட்டும்தான். நமக்கு இங்கே என்ன நடந்தாலும், யார் என்ன தப்பு செஞ்சாலும், யார் நமக்கு அநீதி பண்ணாலும் நம்ம அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். லெட் அல்லாஹ் டீல் தேம் அப்படின்னு தான் நம்ம அதோட தான் நம்ம நிறுத்திக்க முடியும். என்னதான் அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சாலும் கூட நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? நமக்குன்னு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு செய்யணும். என்னவாக இருந்தாலும் முஸ்லீம் அப்படின்னு வரும்பொழுது நமக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கணும். நாம் அதுக்குள்ளே நம்ம வந்து சரியாக இருக்கணும். இந்த இன்டர்நெட் யுகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவதூறு அப்படின்னு வரும்போது நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? நியூஸ் பேப்பர்ஸில் நான் படிக்கிறேன், இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. உண்மையிலுமே தவறு செய்யக்கூடிய பெண்களை பற்றி நான் பேசலை. தவறே செய்யாமல் கஷ்டப்படக்கூடிய பெண்களை பற்றி இங்கே நான் பேசுகிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல, அதுலேருந்து வெளியில் வந்த உடனே அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணுறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். பார்த்த ஒரு விஷயத்துக்கே வரலாறு எப்படி நமக்கு காட்டுது? பார்த்த ஒரு விஷயத்துக்கே நீ சாட்சியத்தை கொண்டு வரணும். இங்கே எப்படியெல்லாம் பேசுகிறாங்க? பார்க்காத ஒரு விஷயம், ஒன்றுமே தெரியாது, ஆனால் வந்து அவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடிய விஷயங்களை இந்த இன்டர்நெட் யுகத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன வேணால் இன்டர்நெட்டு என்ன வேணால் வந்துட்டு போட்டோம். இம்மையும் மறுமையும் இருக்கிறது. அல்லாஹ் இருக்கிறான். தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம எல்லாருமே அஞ்சிக்கணும். ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசுறது, எதுவுமே அவங்கள பற்றி தெரியாமல் தவறாக பேசுவது அப்படிங்கிறது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். உண்மையிலுமே ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையா, கடந்து போயிருங்க. இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது பண்ணணுமா, அவர்களிடத்துல தனிப்பட்ட முறையில் போய் பேசுங்க. நீங்கள் பண்ணுறது சரியில்லை, இதை நீங்கள் திருத்திக்கங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் போய் ஒருத்தர்கிட்ட பேசலாம். அது அல்லாமல் அங்கே தவறான வார்த்தைகளை உபயோகிக்கிறது, அந்த பெண்ணை பற்றி தவறாக பேசுறது அனுமதியே கிடையாது. யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது. அதையும் மீறி நீங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சா இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. யா அல்லாஹ் இந்த பெண்ணிற்கு ஹிதாயத்தை கொடுங்க, யா அல்லாஹ் இவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இறைவன் இடத்துல பிரார்த்தனை செஞ்சுருங்க. ஒருத்தரை தப்பாக பேசுறது, அசிங்கமான வார்த்தைகளை உபயோகிக்கிறது, இதெல்லாம் இந்த மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. இஸ்லாம் அப்படின்னு வரும்போது சில கொள்கைகள், அதில் நாம் உறுதியாக நம்ம நின்னே ஆகணும். எவ்வளவு ஊர்களில் நம்ம விஷயங்களை பார்க்குறோம். ஒரு பெண்ணுக்கு ரொம்ப வயசாகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, ஒரு ஆணுக்கு அது மாதிரி தான். ஒரு 30-34 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும், அவதூறுன்னு ஒன்று இருக்கும். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்றை சொல்லிடுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறத செய்யக்கூடியவங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. இறைவன் சில விஷயங்களை மறைச்சு வைக்கணும்னு நினைப்பான். அல்லாவே முடிவு பண்ணிடுவான் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி. நீங்களோ நானோ யார் அதை வெளிப்படுத்துறதுக்கு? அல்லாஹ் மறைச்ச விஷயங்களை வெளிப்படுத்துகிற அளவுக்கு நம்ம எல்லாரும் பெரிய ஆளா? அல்லாஹ்விற்கு அஞ்சி கொள்ளுங்கள், அவதூற சொல்லாதீங்க. எல்லோருக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கிறது. we are not 100% கரெக்ட். யோசிச்சு பாருங்க, நம்முடைய ரகசியங்களை எல்லாத்தையும் அப்பப்போ அல்லாஹ் வெளியில் காட்டினா அப்படின்னு சொன்னால் யாராவது இங்கே தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? இன்னொருவருடைய ரகசியங்களை மறைச்சு வைங்க, அதற்குன்னு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூலி கொடுப்பான். ஒருவருடைய ரகசியத்தை மறைத்து வைப்பதன் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த நன்மை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தின ரகசியத்தின் காரணமாக ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை கெட்டுப்போனா, ஒரு ஆணினுடைய வாழ்க்கை கெட்டுப்போனா அதற்கான தீமையும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ்விற்கு அஞ்சி கொள்ளுங்க. என்ன இன்டர்நெட் யுகமாக வேணா இருக்கலாம், என்ன டெக்னாலஜியை நம்ம சந்திச்சாலும் நம்ம எல்லாரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப அற்பமானதாக தெரியும் இறைவனுடைய முன்னிலையில் நம்ம நிற்கும்போது. ஐயோ இந்த தவிர நான் செய்யாமல் இருந்திருக்கலாமே, இதை நான் தவிர்த்திருக்கலாமே, இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாமேன்னு அங்கே போய் நின்று நம்ம கை சேதப்படுவோம். முஸ்லீம் பேரை வச்சுட்டு ஒரு ஐடி தப்பான வார்த்தையை கமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் என்ன உறுதி இருக்கிறது உங்களுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அனுமதியே கிடையாது. உண்மையிலுமே ஒரு பெண் தவறு செய்திருந்தாலும் கூட பொது வெளியில் அவங்கள திட்டுறதுக்கு அனுமதி கிடையாது.
அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கான். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துடுங்க. உண்மையிலுமே அவங்களுக்கு நீங்க ஏதாவது நல்லது செய்யணும்னா, இறைவனிடத்தில பிரார்த்தனை செஞ்சிருங்க. யாரை பற்றியும் அவதூறு பேசாதீர்கள். எந்த ரகசியங்களையும் வெளிப்படுத்தாதீங்க. மார்க்கம் மிக கடுமையாக அத கண்டிக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒருவேள அப்படி ஏதாவது அவதூறு நீங்க பேசியிருந்தா, யாருடைய ரகசியங்களையாவது நீங்க வெளிப்படுத்தியிருந்தா, இந்த ரமலான்ல இறைவனிடத்தில அதுக்காக மன்னிப்பு கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.